குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 4. உரையாசிரியர் திருமதி ஆனந்தி துரை. தொடர்ச்சி. நாம் சிந்திப்பது செயல்படுவது போன்ற எதுவுமே வீணானதாக இருப்பதில்லை. ஒவ்வொரு இயக்கமும் ஆற்றல் ஒன்றை வெளிப்படுத்தியவாறு தன் போக்கில் பயணிக்கிறது. மரணமற்ற நமது கடந்த காலத்தின் நிழலார்ந்த ஆவண காப்பாளர்கள் நம்முடைய செயலுக்கு ஏற்றபடி அவற்றின் பயனாக நமது விதி அமையுமாறு வகுத்து வைத்துள்ளனர். நம்முடைய இன்றைய விதியானது நமது முந்தைய பிறவிகள் என்னும் கடந்த காலத்தில் நாம் ஆற்றிய செயல்களின் விளைவாக நாம் உருவாக்குகின்ற குழந்தை போன்றது. நாம் செய்த செயல்களை நாம் மறந்திருந்தாலும் அவற்றின் பயனானது மறக்காமல் நம்மை வந்து சேர்கிறது. நம்முடைய சித்தப்படி நாம் ஆற்றும் செயலுக்கு ஏற்றபடி அதற்கான பயன் என்னும் கனியை நாம் அறுவடை செய்கிறோம். நாம் அறுவடை செய்துள்ள நிகழ்கால விதி என்னும் இந்த கனியினை தாங்கியிருந்த அந்த மரமாகிய கடந்த காலத்தை நம்மால் காண இயலாது. நம்மால் அறியப்படாத நம்முடைய கடந்த காலத்தின் வினைப்பயனால் உருவான ஒரு நிகழ்காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த காலத்தில் நாம் ஆற்றிய செயல்களின் பயனாக இன்று நிகழ்காலம் நமக்கு அமைந்துள்ளது. அனைத்தும் இயந்திர கதியில் நடப்பது போன்று புவியின் நியதிகளுக்கு உட்பட்டு இயங்குகின்ற இயந்திரத்தனமான நம்முடைய மனதுக்கு தெரிகிறது. ஆனால் அவை யாவும் உன்னதமான இறை சித்தத்தின் கருவிகளாகவே உள்ளன. அவை அனைத்தையும் ஒழுங்கே காண்கின்ற இறைவனின் அசைவற்ற திருவிழியானது மேலிருந்து அனைத்தையும் கண்காணித்த வண்ணம் இருக்கிறது. நம்முடைய விதி, அதன் போக்கு என எல்லாவற்றையும் இறைவனே தீர்மானிக்கிறார். அனைத்தையும் அறிந்தராக இருக்கின்ற தெய்வீக கட்டல் கலைஞனான இறைவன் நமக்கான விதியினை வடிவமைக்கிறார். ஏற்கனவே முடிவை தீர்மானித்து அதற்கேற்றவாறு திட்டமிட்டு நமது விதியினை வடிவமைக்கின்ற அவர் நமது உயிர் வாழ்வுக்கான அமைப்புகளை கட்டி உருவாக்குகிறார். நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடிக்கான அர்த்தத்தையும் அதன் விளைவையும் அவர் அறிவார். தடுமாறி நிற்கும் தாழ்ந்த சக்திகளின் செயல்களை அவர் கவனித்தாரிருக்கிறார். Upon her silent heights she was aware of a calm presence throned above her brows, who saw the goal and chose each fateful curve. It used the body for its pedestal, the eyes that wandered where its searchlight fires, the hands that held the engines in living tolls. All was the working of an ancient plan, a way proposed by an unerring guide. Page number 378.